ஹலோப்பா, எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் ஒரு அன்னைக்கூடை வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதில் கொஞ்சம் எருகெலாம் போட்டு மண் போட்டு கரும்பு தான் போன வருஷம் வாங்கினோம் இல்லையா பொங்கலுக்கு, அந்த கரும்பு மீதி இருந்தது. குட்டி கரும்பு எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 10 கரும்புக்கு மேலே வளர்ந்துருந்தது, பயிர் வளர்ந்துருந்தது. இப்போ பாருங்கள், இது நல்லா வளர்ந்த கரும்பு. 7 கரும்பு வந்ததுங்க. 3 கரும்பு குரங்கு சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. மீதி 4 கரும்பு இருந்தது. அதில் 3 கரும்பு எங்கள் பொங்கலுக்கு, இந்த வருஷம் பொங்கலுக்கு கட் பண்ணி படைச்சிட்டோங்க. மீதி ஒருத்தவங்க தான் இப்போ இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்கள கட் பண்ணி சாப்பிட்டுடுவோம். ஆனால் அதோடு முடியலைங்க. பாருங்களேன், அந்த வேர்லேருந்து மறுபடியும் கரும்பு வளர்ந்துருக்குதுங்களா. பாருங்கள், 1 2 3 4 5 கரும்பு வளர்ந்துருக்கு. இந்த சோலையெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுருவோங்க. இந்த சோலையெல்லாம் அப்படியே ஒரு வாரத்துக்கு கழிச்சு பிச்சு விட்டுருவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வளர்ந்துடும். அடுத்த வருஷம் நம்ம திரும்பவும் கரும்பு நம்ம வீட்டிலேருந்து எடுத்து பொங்கல் வச்சுக்க வேண்டியது தான். சரிங்களா? பாருங்கள், அழகாக நானே இதெல்லாம் சோலையெல்லாம் பிச்சு விட்டுருவேன். சூப்பராக இப்போ தான் கரும்பு சீக்கிரம் வளரும். இந்த சோலையெல்லாம் இருக்கும்போது இதுவாக அது பிச்சு விட்டுடணும். பார்த்திங்களா, அவங்களுக்கு கீழே அழகாக ஜெனியா செடி வளர்ந்துருக்குறாங்க. எல்லோ கலரில் எவ்வளோ அழகாக பூ கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். பாருங்கள், 2 பூ கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கவலையாக இருந்தாலும் பாருங்களேன், மேலே இந்த செடியை பார்க்கும்போது, இந்த கரும்பை பார்க்கும்போது, இந்த பூவை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் இதேமாரி சின்ன சின்ன தொட்டிங்க, ஜாடிங்க, வேஸ்ட்டாக போகிற உங்களுடைய காய்கறி கழிவுங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு கொஞ்சம் எருவாக்கி இந்த மாதிரி நட்டு ஜாலியாக சந்தோஷப்படுங்க. என்னோடய நெய்தல் நிலமகள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்.